அன்பானவர்களே, கர்த்தருடைய நாமத்தில் உங்களை மகிழ்ச்சியோடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்தவர் ஒருத்தர் ரெகுலராக சண்டேஸ்லேயும் கடை வைப்பார். ஏன்னா கடையில் அன்றைக்கி அவர் கொஞ்சம் நல்ல வியாபாரம் நடக்கும் மற்ற நாட்களை விட. ஏன்னா மற்ற கடையெல்லாம் சாத்தி இருக்கிறதுனால இவர் கடை வச்சிருக்கிற பகுதியில் இவருக்கு நிறைய கஸ்டமர்ஸ் அன்றைக்கி வருவாங்க. அதனால் அன்றைக்கி ஒரு நல்ல ஸ்பெஷல் பிஸ்னஸ் இருக்கிறதுனால நல்ல இன்கம் வருகிற வாய்ப்பு இருக்கிற அப்படின்லாம் அவர் சர்ச்சுக்கெல்லாம் போக மாட்டார். சர்ச்சுக்கெல்லாம் காணிக்கெல்லாம் கொடுப்பார், கொள்வார், நிறைய விஷயம் செய்வார். ஆனால் சர்ச்சுக்கு போகிறதில்ல. காரணம் என்னென்னு சொன்னால், சண்டேஸில் அவருக்கு ஒரு நல்ல வியாபாரம் இருக்குது. அதை இவருடைய நண்பர் ஒருத்தர் பார்த்துட்டு அவ்வப்பொழுது சொல்கிற ஒரு காரியம் என்னென்னு சொன்னால், அண்ணாச்சி சண்டேலலாம் கடை வைக்காதீங்க. சண்டேயில் கடை வைக்காமல் அன்றைக்கி ஒரு நாள் நீங்கள் கடவுளுடைய சமூகத்தில் செலவு செய்யணும். அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். நஷ்டம் வராது அண்ணாச்சி, நீங்கள் செஞ்சு பாருங்களாம் அப்படின்னு சொல்லுவார். இவருக்கு இதே விதமாக சொல்லுவதே ஒரு பழக்கம். ஆனால் ஒரு பக்கத்தில் பார்த்திங்கன்னா இந்த அட்வைஸ் நல்ல அட்வைஸ் தான். அண்ணாச்சி சண்டேயில் கடை வைக்காதுங்க, ஆசீர்வாதம் வரும். ஒருவேளை இந்த அண்ணாச்சியே சண்டே கடை வைக்காதபடிக்கு சர்ச்சுக்கு போகிறான்னு வச்சிங்களா, ஆசீர்வாதம் வந்துடுமா? வராது. ஆசீர்வாதம் நீங்கள் கடையை வைக்கிறீங்களா வைக்கலையாங்கிறதுல அல்ல. ஆசீர்வாதங்கிறது நீங்கள் கர்த்தரோடு வாழுகிறீங்களா இல்லையா. ஞாயிற்றுக்கிழமை கடையை சாத்திட்டுக்கு போயிட்டா கர்த்தர் ஆசீர்வதிப்பார், கடையை வச்சு தான் ஆசீர்வதிக்கணும் அப்படி கிடையாது. அது ஒரு நியாயபரமான ரீதியான காரியம். ஏதோ ஒரு குறிப்பிட்ட நல்ல செயலை செய்த ஆண்டவருக்காக ஒரு நாளை நம்ம ஒதுக்கிட்டால் அதை பார்த்து ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். நம்ம ஆண்டவருக்காக வாழுகிற பொழுது அந்த மாதிரிப்பட்ட ஒரு நடவடிக்கை இருந்தால் நமக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கும். ஆண்டவருக்காக வாழ்கிறது என்னென்னா, ஆண்டவரை வெளிப்படுத்தி வாழ்கிற, ஆண்டவருக்கு சாட்சியாக வாழ்கிற, ஆண்டவருக்கு உண்மையாக வாழ்கிற ஒரு அனுபவம் இருந்தால் சண்டேஸில் நம்ம கடையில் சாத்திக்கிட்டு கச்சிதமாக கர்த்தருடைய சமூகத்தில் பிள்ளைகளோட குடும்பத்தோடு செஞ்சோம், அது ஆசீர்வாதமாக தான் இருக்கும். ஆனால் சண்டேயில் கடையை மட்டும் நம்ம சாத்திக்கிட்டு சர்ச்சுக்கு போகிறதுனால அதை பார்த்து ஆண்டவர் ஆசீர்வதிப்பார்னா இது கிரியைகளுக்கு ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறது மாதிரி இல்லை. விசுவாசத்தினால தான் நீதிமான் பிழைப்பா. இப்போ 6 நாட்களும் இவர் எப்படி கடையை நடத்துகிறாரு, எப்படி வியாபாரம் பண்ணுறாரு, எப்படி அவங்க கடையில் வேலை செய்கிறவங்கள நடத்துகிறாரு, எப்படி சம்பாதிக்கிறாரு, இப்படி நிறைய கணக்கு இருக்குது. அங்கெல்லாம் ஆண்டவருக்கு இசைந்த ஒரு வாழ்க்கை இல்லை. இந்த 6 நாளும் ஆண்டவருடைய சமூகத்தில் அவர் ஜெபம் பண்ணலை, கர்த்தருடைய சமூகத்தில் ஐக்கியத்தை அனுபவிக்கலை, கர்த்தரை தேடலை. ஒரு ஞாயிற்றுக்கிழமையில் சர்ச்சுக்கு போயிடுறதுனால பரவாயில்லையே, இவன் சண்டையில் நல்ல வியாபாரம் இருந்தும் நிறைய சம்பாதிக்க வாய்ப்பு இருந்தும் சர்ச்சுக்கு வந்திருக்கானே, அதனால் ஸ்பெஷலாக ப்ளஸ் பண்ணணும்னு ஆண்டவர் ஒன்றும் ப்ளஸ் பண்ண மாட்டார். நாம் ஆண்டவருக்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து ஆண்டவரோடு இசைந்து வாழ்கிற பொழுது, தேவ நோக்கத்துக்கு நம்முடைய வாழ்க்கையை உட்படுத்துகிற பொழுது, மண்டேலேருந்து சாட்டர்டே வரைக்கும், அதை திங்கள் முதல் சனிக்கிழமை வரைக்கும் ஆண்டுடைய நாமம் மகிமைப்படும். அதே போல் நம்ம சண்டேயில் அன்றைக்கி கடையை சாத்தி கொண்டு, இன்றைக்கி இவ்வளோ பெரிய வருமானம் தேவையில்லை, ஒரு நாள் நமக்கு அதில் வருகிற வருமானம் நம்ம கம்மியாக வந்தால் போதும், அன்றைக்கி நாம் குடும்பத்தோட பிள்ளைகளோடு சேர்ந்து கர்த்தருடைய அதாவது சர்ச்சுக்கு போவோம், நம்ம கர்த்தருடைய காரியங்களில் ஈடுபடுவோம், அது ஆசீர்வாதமாக இருக்கும். எனவே ஏதோ ஒரு குறிப்பிட்ட செயலை செய்கிறதுனால ஆசீர்வாதம் வராது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா லெந்து காலத்தில் இந்த 40 நாட்கள் சர்ச்சுக்கு ரெகுலராக போய் ஜெபம்லாம் பண்ண ஆசீர்வாதம் வரும்னு எதிர்பார்ப்பாங்க. அப்படியெல்லாம் கிடையாதுங்க. ஆசீர்வாத வழியே வேறு. கிறிஸ்துவுக்கு உங்களை ஒப்பு கொடுத்து கிறிஸ்துவோடு இணைந்திருந்து தேவனுடைய பிள்ளையாக நீங்கள் வாழுகிற பொழுது அதுதான் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அதை தான் எபேசியர் 1:3 சொல்கிறது. எனவே கர்த்தரோடு இணைந்திருங்கள், கர்த்தருடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுங்கள். குறிப்பிட்ட ஒரு நேரத்தில் நாளில் ஒரு பக்தியை வெளிப்படுத்துறதில்ல, உங்களுடைய வாழ்க்கையுடைய அனைத்து பகுதிகளிலும் ஆண்டோடு இணைந்து அதனுடைய விளைவான ஒரு அனுபவத்தை காண்பீங்க. அது உங்களுக்கு ஆசீர்வாதமாகவே இருக்கும்.